நான் டிலேவா அதை பார்க்கவே இல்லை. ரியாலிட்டி ஷோ வந்தேன், அடுத்த உடனே எனக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சுது. நான் டிலேவா எதையுமே பார்க்கல. சீரியல்லையுமே நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. ஐ எம் ஃபீலிங் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். யார் வேணா சீரியலாக பார்க்கட்டும், எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன மக்கள் அக்செப்ட் பண்ணது முல்லையா. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வரைக்கும் வாணியா ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அண்ட் முல்லையா ரெக்கக்னைஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீசன் 2 போனாலுமே சீசன் 1ல நான் 3rd ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. நம்ம போய் ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்கும் போது தான் நம்மள அட்வான்டேஜ் எடுக்கிறது எல்லாமே. நான் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல. எனக்கு ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும் போதே நம்ம இண்டிபெண்டா இருக்கணும். இந்த குவாலிட்டி எங்க இருந்து வந்து உங்க லைஃப் ஸ்டைல பார்க்கும்போது ஒரு மாதிரி டிசிப்ளினா, ஒரு மாதிரி பிளானிங்கா? அப்ராட்ல பொதுவாக அந்த 18 இயர்ஸ் ஆயிட்டா தனியா போயிடுவாங்க பேரண்ட்ஸ் விட்டு. எனக்கு அது பிடிக்கும். வீட்டில் டியூஷன் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேங்க்ல ஒர்க் பண்ணுறதுக்கு கூட நான் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். வீட்டில் விட மாட்டாங்க, எதுக்குமே விட மாட்டாங்க. எனக்கு அது தெரியல, இது தப்பு கரெக்டுங்கிறத தாண்டி நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும்ல, இது நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி நானா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு இருக்கு. நிறைய பிட்ரேயல்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அதனால விமன் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நான் தள்ளி நிற்கிறேன். நான் எங்கள் அம்மா அப்பாக்கிட்டே அவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டேன். மாடலிங்க்கு வந்ததுக்கப்புறம் ஐ காட் 2 ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறேன். நம்ம ஹாப்பியாக இருந்தால் எத்தனை பேர்கிட்ட வேணால் ஷேர் பண்ணலாம். ஆனால் சோகமாக இருக்கும்போது நம்ம மனசு ஒருத்தர் தேடும்ல. சீரியல் ஃபேஸ் ஆகிட்டா வந்து நம்ம படத்தில் கிடைக்காது, வெப் சீரிஸ் கிடைக்காம, பட் நீங்கள் எல்லாத்துலேயும் வரீங்களே, ஸோ எப்படி அது? ஆக்சுவலாக அந்த விஷயம் உண்மைதான். பிகாஸ் நான் ஆஃப்டர் சீரியல் நிறைய ஆடிஷன் பண்ணேன். எனக்கு தெரியும் நான் அது நல்லா பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கல. நான் அப்புறம் விசாரிக்கும் போது தெரியுது, இல்லை அவங்க சீரியல் ஃபேஸ். இது கரெக்டு தப்புன்னு ஒரு விஷயம் சொல்லிடுச்சுன்னா, நம்ம இன்ட்யூஷன் சொல்லிடுச்சுன்னா தட் இஸ் ஃபார் யூ. ஸோ இதில் மட்டும் நம்ம விளையாடவே கூடாது. நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு தெரியாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அவங்க தப்புன்னு தோணுச்சுன்னா அவங்க தப்பு தான். நம்மக்கிட்ட அவங்க வேஷம் போட்டுட்டு இருக்காங்களே தவிர. எனக்கு உங்கள் போல்டு வாய்ஸில் ஒரு சத்தமாக ஒரு டைலாக் பேசி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. பயந்துருவாங்க எல்லாரும், இன்டர்வியூ பார்க்கணுமா? என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்காங்க தெரியுமா? ஒழுங்கா படிக்கிற. நீங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லவ் இருந்தது, அது பிரேக்கப் ஆச்சு. அதை நான் விட்டனால நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அதை விட்டனாலன்னு சொல்ல முடியாது. அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கான பிரீதிங் ஸ்பேஸ் கிடைச்சிருந்தா நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இப்போ பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் கமிட் ஆயிருக்கீங்களா? ஆக்ட்ரஸ்னாலே ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, நானும் ஒழிச்சே வச்சுக்கிறேன். வச்சிருக்கீங்க அப்போ? ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். க்ளோரா லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ரிங் ஸ்டுடியோ. மேபெல், சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் விமென்ஸ் வேர் பிராண்ட். வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து உங்களோட வெப் சீரிஸோட அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், மம்பட்டியான் ஸ்டார்ஸ். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தன்னோட தலைவனோட லாஸ்ட் மேட்ச் பார்க்குறாங்க, சென்னைக்கு கஷ்டப்பட்டு வந்து லாஸ்ட்டு பார்க்க முடியாமல் ஒரு கேம்பிளிங் சர்க்கிளில் போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து சாருவா உங்களோட ரோல் என்ன இருந்துச்சு? ஓகே, மம்பட்டியான் ஸ்டார்ஸ் இது வந்து எங்களோட டீம் நேம். மம்பட்டியான் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் அப்படின்னா பொதுவாக எல்லாரோட கருத்துமே வந்து பசங்க அந்த மாதிரி தானே. ஆனால் இங்கே சாருக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் பிடிச்ச பசங்க எல்லாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது சாருவோட ட்ராவல் எப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ். ஓகே, பட் ரியல் லைஃப்பில் லாவண்யாவுக்கு வந்து கிரிக்கெட் எவ்வளோ பிடிக்கும்? கிரிக்கெட்டில் யாரோட ஃபேன் நீங்கள்? எனக்கு வந்து கிரிக்கெட் பற்றி ஆக்சுவலாக தெரியாது. நான் இங்கே ஃபஸ்ட்டு ஆடிஷன் வரும்போதே சார் எனக்கு கிரிக்கெட் பற்றி சுத்தமாக தெரியாது அப்படின்னு. பட் ஆனால் சாருக்கு வந்து இங்கே கிரிக்கெட் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ டைரக்டரோட இன்புட்ஸ்னால என்னால் அந்த சீன்ஸ் ஆக்சுவலாக ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. கிரிக்கெட் பற்றி எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டோரி லைனா இல்லை வந்து C5 மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலயா? ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த பெரிய சேனலில் பண்ணாலுமே ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம எல்லாமே பார்த்து தான் பண்ணுவோம். பெரிய சேனல் போது இன்னும் நம்ம எப்படி பெரிய ஆடியன்ஸ்க்கு நம்ம ரீச் ஆகும்போது எந்த மாதிரி ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ சாருக்கான இம்பார்ட்டன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்கிரிப்ட் லைன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ C5. அப்புறம் வந்து இது ஒரு ஸ்மால் டவுன்லேருந்து வர்ற கேர்ள் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால, ஸோ இதுக்கு ஏதாவது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? பேசுகிற ஸ்லாங் இந்த மாதிரி? நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா என்ன அப்படியே ரெப்ளிகாவாக இருந்துச்சு. நான் என்னோட ஜேர்னி எப்படியோ அந்த ஜேர்னியாக தான் நான் வந்துட்டு சாருவோட இதை பார்க்குறேன். சாருவோட ஸ்ட்ரகிள் வேற ஒரு விஷயத்துக்காக, என்னோட ஸ்ட்ரகிள் வேற ஒரு விஷயத்துக்காக. ஒன்றும் இல்லை, சாரு வந்துட்டு
வேலை செய்யணும் அவளுக்கு. லைக் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவா. எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் வீட்ல டியூஷன் எடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேங்க்ல ஒர்க் பண்றதுக்கு கூட நான் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். வீட்ல விட மாட்டாங்க, எதுக்குமே விட மாட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. நீங்க ரியல் லைஃப்ல ஏதாவது பெட் கட்டி எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? எனக்கு பெட்டிங் ஆக்சுவலா பிடிக்காது. எனக்கு அது தெரியல. இது தப்பு கரெக்ட்டுங்கிறத தாண்டி நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும்ல, இது நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி நானா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் முன்னாடி இதுல என்ன இருக்கு, எனக்கு வீடியோ கேம்ஸே பொதுவா பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். அப்ப நீங்க சொல்றத பத்தி உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத. பட் இதுக்கு பர்டிகுலரா இப்போ டைரக்டர் வந்து உங்ககிட்ட இன்புட்ஸ் கொடுத்தாரா, இந்த மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி? ஆமா, பிகாஸ் பெட்டிங் பத்தி எங்க யாருக்குமே தெரியாது. ரொம்ப புதுசா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே அதில் தான் லேர்ன் பண்ணோம். இது எப்படி இருக்கு, நமக்கு தெரியாத ஒரு டோட்டல் புது சர்க்கிளா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே டைரக்டரோட நாலேஜ் தான். எங்க எல்லாத்துக்குமே அவர் தான் சொல்லி கொடுத்து கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. இப்போ மூவிஸ் ஓடிடி அப்படிங்கும்போது உங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கு ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும்போது? இன் ஜென்ரல் கேக்குறீங்களா? ஆக்டிங் ஸ்பேஸ் சொல்றேன். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட்ல. இப்போ இந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஸ்பேஸ்னா அண்ட் சிலது வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி நமக்கான ஸ்பேஸ். இல்லை நீங்க ஏதாவது ஒரு இதா ஓகே நமக்கு இந்த சீரிஸ் போனா நமக்கு நிறைய ஆக்டிங் ஸ்பேஸ் கிடைக்குது, மூவினா ஒரு குறிப்பிட்ட அப்படி? அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா, அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கா பண்ணலாம். சின்ன ரோல் பண்றோம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு பிடிச்சா பண்ணலாம். நமக்கு இது எது நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு யாருனாலுமே சொல்ல முடியாது. ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், நான் இங்கே தான் பொசிஷன் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது வேற. பட் ஆனால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் டே ஆர் த அதர் யூ வில் பி அ ஸ்டார். இப்போ நீங்கள் மூவிஸில் ஆக்டர்ஸ் பண்ணிட்டீங்க, சீரியல் பண்ணிட்டீங்க, ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, இப்படி எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கும்போது இவங்க சூப்பராக ஒரு டாப் ஹீரோயினாக வந்துருவாங்க சீக்கிரம் அப்படின்னு அதுக்காக போயிட்டு தான் இருக்கீங்க. பட் ஏன் அந்த டிலே? ஆப்வியஸ்லி தெரியாதுல்ல எங்கே யாருக்கு என்ன கிளிக் ஆகும்னு. எனக்கு நான் டிலேவாக அதை பார்க்கவே இல்லை. நான் வந்தேன், ஃபஸ்ட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ வந்தேன், அடுத்த உடனே எனக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சுது. நான் டிலேவாக எதையுமே பார்க்கல. சீரியல்லையுமே நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. லைக் இதில் விஜயில் பண்ணேன் எல்லாமே. ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். எந்த ஒரு இடத்துலையுமே நான் எந்த ரெக்ரெட்டுமே ஃபீல் பண்ணல. இப்போ மூவி நான் தான் சூஸ் பண்ணேன். அப்போது அதுக்கான வெயிட் கண்டிப்பாக இருக்கும்ல. நம்ம ஒரு இடத்துல பொசிஷன் ஆகிறதுக்கான டைம் எடுக்கும். இப்போ நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டால வந்து டெய்லி ஒரு ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து நீங்க உங்களோட இடத்த தக்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க? ஓகே, டெய்லி ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்றீங்கல்ல, டெய்லி எத்தனை பேர் வெளில போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், அதான் கேட்குறேன் நான். ஸோ அதுதான், இப்போ நம்ம ஒரு ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். எல்லாருமே வந்துட்டு நம்ம சின்ன வயசுல புக்லலாம் படிச்சிருப்போம்ல, அந்த 80% அது போற வரைக்கும் இருக்க பொறுமை அந்த ஒரு 20% நமக்கு இருக்காது. அந்த 20% எடுக்கிறவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பொறுமை கண்டிப்பாக இருக்கும். எதில் இருக்கணுமோ இல்லையோ மீடியாவில் 100% பொறுமை இருந்தே ஆகணும். ஓகே, அதே மாதிரி இந்த சினிமாவில் வந்து நீங்கள் வாய்ப்பு கேட்டால் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே நிறைய போட்டி ஜாஸ்தி இருக்கு. அப்படிங்கும்போது நான் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் ஆஃப் ஸ்க்ரீனில் பேசும்போது வந்து அவங்க சொல்கிற விஷயம், இங்கே கேட்கலாங்க, கேட்டால் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அதுவே ஒரு பெரிய இதாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? பிகினிங் ஸ்டேஜஸ்ல எல்லாமே இருந்துச்சு. பட் நான் ஆப்பர்ச்சுனிட்டி நான் இது வரைக்கும் கேட்கல. பை காட்ஸ் கிரேஸ் நான் எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி நான் கேட்கல. எனக்கு அதான் நான் பேங்கிங்லேருந்து மாடலிங் அண்ட் ஆக்டிங் வந்தேன். எனக்கு எண்ட் ஆஃப் த டே எனக்கு மாடலிங்கில் ஏதாவது ஒரு ஒர்க் வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலி ஐம் ஹாப்பி. அப்போது எனக்கு நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு டிலேனால சரி வேண்டாமோ அப்படின்னு நான் பின்னாடி போகும்போதெல்லாம் ஐல் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கும். அப்ப அடிக்கடி பெட்டியை தூக்கிட்டு ஊருக்கு போற மாதிரி ஒரு ஆக்ஷன். நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க வீட்டுல எப்பவுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, ஓகே ஒரு 2 நாள் நான் ஜிம் போயிட்டு அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சும்மா டிக்கெட் புக் பண்ணு அப்படிம்பாங்க. எப்பெல்லாம் டிக்கெட் புக் பண்றனோ அப்பெல்லாம் ஐல் கெட் அ ப்ராஜெக்ட். இது நல்லா இருக்குங்க. சீரியஸாவே அக்கா பாப்பாலாம் இருக்காங்க ஊர்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ளீஸ் வாவேன் 2 நாள். எப்பவுமே காலையில் கால் அடிப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஏதுன்னு. நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னா சரி வீட்டுக்கு வாவேன் அப்படிம்பாங்க. நானும் யோசிச்சு பார்ப்பேன், அடுத்த ஒரு 3 நாள் நமக்கு ஷூட் இல்லை, நம்ம வேணா போயிட்டு வந்துடலாமான்னு யோசிப்பேன். டிக்கெட்டும் புக் பண்ணிடுவேன், ஆன் ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணிடுவேன். பார்த்தா அடுத்த நாள் ஷூட் வந்துடும். நைட்டு 7 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பேன், எனக்கு 9 மணிக்கு நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஷூட்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு ஈஸி தான் வாய்ப்பு வாங்குறது. யாருக்கே கேட்க வேணாம், டிக்கெட் புக் பண்ணி ஒரு கேன்சலேஷன் மட்டும் தான் இருக்கு, ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்கள் பழைய இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ்லாம் பக்கத்து ஏரியா கூட தனியாக விட மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கும்போது இவ்வளோ தூரம் கடந்து இப்படி வந்துட்டீங்களே, என்ன ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் உங்கள் வீட்டில் பண்ணீங்க?
கிளியர் கம்யூனிகேஷன் விட நான் ப்ரூவ் பண்ணேன் அவங்களுக்கு. கிளியர் கம்யூனிகேஷன் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. நான் என்னால் முடியும் எவ்வளோ சொன்னாலும் நம்பலை. பட் அந்த டெசிஷன் ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு எல்லாருக்கும் ஏதோ ரீசனுக்காக நல்ல மார்க் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும்ல சின்ன வயசுலேயே. எனக்கு வந்துட்டு நான் சொன்னால் கேட்கணும் என் வீட்டில் அப்படின்னா நான் புத்திசாலியாக இருக்கணும். அப்போ மார்க்கில் தான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நான் புத்திசாலியை நான் சொன்னால் கேளுங்கன்னு. அதனால நான் வந்துட்டு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால வீட்டில் நான் நல்லா படிப்பேன். அதனால அவள் சொன்னால் கரெக்டு. எந்த டெசிஷன்னாலும் அவகிட்ட லாவண்யா கிட்ட கேட்கலாம். அம்மா வந்துட்டு அப்பா இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் கேட்பாங்க வீட்டில். எனக்கு கண்டுக்காத மாதிரி ஒரு புள்ள இருக்கும்ல வீட்டில், எனக்கு அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ல வந்து முல்லை கேரக்டர் வந்து தமிழ்நாடு மக்கள் கிட்ட ஒரு ரெஜிஸ்டரான கேரக்டர் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம படங்கள் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும்போது இன்னமும் அந்த பேர்லாம் வச்சு கூப்பிடும் போது வந்து நீங்க ஹாப்பி ஆவீங்களா? இல்லை என்ன இது இன்னும் இந்த பேரை மாற்றணும் நம்ம அடுத்தது யோசிக்கணும்? நமக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்த எதையுமே நம்ம ரிக்ரெட் பண்ண முடியாது இல்லையா? யார் வேணா சீரியலாக பார்க்கட்டும், எனக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன மக்கள் அக்செப்ட் பண்ணது முல்லையா. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வரைக்கும் வாணியா ரெக்கக்னைஸ் பண்றாங்க. இத்தனை வருஷத்துல எனக்கு தெரியல எவ்வளோ சீரியல் அந்த கேரக்டர் நேம்ஸ் இன்னும் எல்லாரும் மனசுல நிக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் பண்ண சீரியல் வாணி கேரக்டர் வந்து இன்னும் அத்தனை பேர் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் முல்லையா ரெக்கக்னைஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீசன் 2 போனாலுமே சீசன் 1ல நான் 3rd ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க. அது நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கலாம், இல்லை என்ன நீங்க பண்ணாலுமே ஒரு கேரக்டர் உங்களுக்கு நிக்குது அப்படின்னா தட்ஸ் a சக்ஸஸ். சீரியல் ஃபேஸ் ஆகிட்டா வந்து நமக்கு படத்தில் கிடைக்காது, வெப் சீரிஸ் கிடைக்காம, பட் நீங்கள் எல்லாத்துலேயும் வரீங்களே, ஸோ எப்படி அது? ஆக்சுவலாக அந்த விஷயம் உண்மைதான். பிகாஸ் நான் ஆஃப்டர் சீரியல் நிறைய ஆடிஷன் பண்ணேன். எனக்கு தெரியும் நான் அது நல்லா பண்ணியிருக்கேன். 100% இந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகுங்கிற நமக்கு தெரியும்ல நம்ம எது பெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கல. நான் அப்புறம் விசாரிக்கும் போது தெரியுது இல்லை அவங்க சீரியல் ஃபேஸ், அப்புறம் ஏன் எனக்கு ஆடிஷன் கொடுத்தீங்க கேட்டீங்கிற ஒரு தாட் இருக்கும். பட் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மற்ற இடத்துல பார்க்கும்போது அவங்களோட இன்டென்ஷன் மாறும். பட் அது இருக்கு, அந்த ஸ்ட்ரகிளை தாண்டிட்டோம்னா இட் இஸ் ஈஸி. இப்போ வந்து மிருனால் தாக்கூர் வந்தாங்கல்ல, சீரியல்ல இருந்து வந்தாங்க, வாணிமோகன் வந்தாங்க, எல்லாரும் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது ஆக்சுவலி. ஸோ அதை கேட்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து இவ்வளோ இப்போ ஒரு பேங்க்ல இருந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய வித்த வச்சிருக்கீங்க, இந்த கிராஃப்டிங், இந்த ஜுவல்லரி மேக்கிங் பிஸ்னஸ். நீங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நைஸ். ஸோ உங்களை பார்க்கும்போது தெரியுது இவங்களுக்கு எதுவுமே இல்லைனா பொழைச்சிப்பாங்கப்பா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ இப்போ இதை ஆக்டிங்கை தாண்டி வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு இன்கம்காக ரகசிய சைட் பிஸ்னஸ் ஐ டூ ஹேவ். நான் அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும்ல, என்ன பண்றாங்க இவ்வளோ வருஷம் சர்வை பண்றாங்க இண்டஸ்ட்ரியில அப்படிங்கும்போது நம்மளோட கோல் ஒன்று. அதுக்கு போறதுக்கு நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. லைக் ஃபினான்ஷியலாக நம்ம மேனேஜ் பண்ணியே ஆகணும்ல. ஸோ அதுக்கு சைட் பிஸ்னஸ் கண்டிப்பாக வேணும். ப்ராஜெக்டே இல்லைனா நமக்கு அது ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக. எக்ஸாக்ட்லி. நம்ம போய் ஒரு இடத்துல வாய்ப்பு கேட்கும் போது தான் நம்மள அட்வான்டேஜ் எடுக்கிறது எல்லாமே. நான் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில. எனக்கு ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும் போதே நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது. வீட்டில் பணம் வாங்கக்கூடாது. நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன், என்னோட 11th 12th வந்து ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன், காலேஜ் ஃபீஸ் நான் தான் கட்டினேன் டியூஷன் எடுத்து. ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே ஃபினான்ஷியலாக நான் எதில் டிபெண்ட் பண்ணுறனோ இல்லையோ ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்குமே ஃபினான்ஷியலாக யாரையுமே டிபெண்ட் பண்ண வைக்கல. இந்த குவாலிட்டி எங்கேருந்து வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிசிப்ளினாக, ஒரு மாதிரி பிளானிங்காக எல்லாமே இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைலில் பார்த்தா ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இந்த மாதிரி இருக்கணும், இந்த குவாலிட்டி எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து அப்ராட்ல பொதுவாக இந்த 18 இயர்ஸ் ஆகிட்டா தனியாக போயிடுவாங்க பேரண்ட்ஸ் விட்டு. எனக்கு அது பிடிக்கும். ஸோ யூர் பார்ன், அப்பா அம்மா மூலியமாக பிறக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தான் யூ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த ரொம்ப பேம்பர்ட் கிட் எனக்கு பிடிக்காது. என் அக்கா ரொம்ப பேம்பர்ட் வீட்டில், அதனால தான் அவள் நிறைய திட்டு வாங்குவா. அதனால எனக்கு வந்துட்டு அப்போ இருந்தே நான் பேம்பர்ட் கிட் கிடையாது. நான் என்னை பார்த்துக்கிறேன். நான் என்னை பார்த்துக்கிறேங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய போது. அதே மாதிரி நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க, நான் உள் மனசு சொல்கிறத கேட்டு பண்ணுங்க அப்படின்னு. எனக்காக சொல்லியும் கேட்காம பண்ணி எங்கேயாவது வாங்கினது இருக்கா? ஆக்சுவலாக நான் பயப்படுற ஒரு விஷயம்னா அந்த ஒரு விஷயம் தான். இது கரெக்டு தப்புன்னு ஒரு விஷயம் சொல்லிடுச்சுன்னா, நம்ம இன்ட்யூஷன் சொல்லிடுச்சுன்னா தட் இஸ் ஃபார் யூ. கடவுள் எல்லா பக்கமும் கிடையாது. கடவுள் இஸ் இன் யூ. உங்களுக்கு நீங்கள் தப்பான பாதையில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு நெகட்டிவ் தாட் வருது. அது நெகட்டிவ் தாட் கிடையாது, இட் இஸ் டு ஸ்டாப் யூ. அது நான் இது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பெரிய விஷயத்துல நான் டெஸ்ட் பண்ணல, சின்ன சின்ன விஷயத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, இது நீ சொல்றியா, நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற பண்ணி பார்ப்பேன். அதனால நான் ஃபீல் பண்ணுவேன். சின்ன விஷயம் ரொம்ப சில்லியாவா பரவாயில்லைங்க, பட் நீங்க சொல்லும் போது அதை கேட்கணும், கேட்காம இருக்கணும்ல. இல்ல அது இப்போ நான் பண்ணது இல்லை, ரொம்ப முன்னாடி பண்ண விஷயம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு
ஓகே. ஸோ பேசிக்காவே நான் நல்லா படிப்பேன். நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவேன். இந்த வாட்டி சரி பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணாம நமக்கு இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன், நான் படிக்க மாட்டேன். அப்படி ஒரு டைம் விட்டு பார்த்தேன். ரொம்ப பார்டர் மார்க் வாங்கினேன். ஓ, அப்பயும் பார்டர் மார்க்ல வந்துட்டீங்க. அந்த பயம் இருக்குல்ல, நம்ம இத்தனை ஆமா. அந்த மாசங்களா படிச்சிருப்போம், அதை வச்சு பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சில்லி விஷயங்களுக்கு இது நடந்தா இது அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். தப்பா தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல மட்டும் நம்ம விளையாடவே கூடாது. ஆல்வேஸ் பிலீவ் யுவர் இன்ட்யூஷன். ஒரு தப்புன்னா அது தப்பு தான். நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு தெரியாது இவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அவங்க தப்புன்னு தோணுச்சுன்னா அவங்க தப்பு தான். நம்ம கிட்ட அவங்க வேஷம் போட்டுட்டு இருக்காங்களே தவிர அவங்க நல்லவங்க கிடையாது. நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க வேஷம் போடுறாங்க அப்படின்னா? எத்தனை வருஷம் வேஷம் போட முடியும்? எண்ட் ஆஃப் த டே தெரிஞ்சிரும்ல. உங்க இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே பொண்ணுங்க அவ்வளவு அமைஞ்சது இல்லை. சத்தியமான இல்ல, உண்மை இது அதுதான். இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாவே ரொம்ப நாளா கண்டினியூ. இல்ல அப்படி இல்ல, நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நிறைய பிட்ரேயல்ஸ் ஃபேஸ் பண்றேன். ஸோ அதனால விமன் ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் தள்ளி நிக்கிறேன். எதுல ஹாப்பியா நீங்க நிறைய அனுபவத்துல கத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருப்பாங்க அப்படிங்கும்போது நீங்க அதுல ஹாப்பியான விஷயம் என்ன? நான் ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கூடயும் டச்ல இருக்கேன். லைக் எப்பயாவது ஏதாவது நான் பேசுற டேர்ம்ஸ்ல இருக்கேன். பட் நான் கீப் ஆன் டச்ல யாரு கூடயுமே இருக்க மாட்டேன். அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரு கூடயுமே பேசுவேன். பட் ஆனால் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். என்னால் அப்படி ஆக்சுவலாக இருக்க முடியாது. ஏன்னா நான் எங்கள் அம்மா அப்பாக்கிட்டே அவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்க மாட்டேன். அம்மாவோட ஒரே டிமாண்ட் என்னன்னா டெய்லியும் காலையில் இருந்துச்சுன்னே கால் பண்ணு. நான் நைட் ஷூட் போயிட்டு வந்திருப்பேன், என்னால் காலையில் கால் பண்ண முடியாது. ஸோ அம்மா அப்பாக்கிட்டே அந்த விஷயம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கால் பண்ணாங்கன்னா பேசுவேன். அந்த டைம்ஸில் தான் இருப்பேன். நான் ஒர்க்குக்கு, அதாவது மாடலிங்க்கு வந்ததுக்கப்புறம் ஐ காட் 2 ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட மட்டும் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஓகே. என்னோட லைஃப்ல எது நடந்தாலும் ஒரு நம்ம ஹாப்பியா இருந்தா எத்தனை பேர்கிட்ட வேணா ஷேர் பண்ணலாம். ஆனா சோகமா இருக்கும்போது நம்ம மனசு ஒருத்தரை தேடும்ல, அவங்க தான் அந்த ரியல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் யோசிக்கிறேன். இப்போ உங்க வாய்ஸ் கேட்கும்போது ஒரு மாதிரி போல்டா, ஒரு மாதிரி கேட்கவே நல்லா இருக்கு. நீங்க வந்து என்னைக்காவது ஒரு மாதிரி நல்லா போல்டான ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா நம்ம ஓன் வாய்ஸ்ல? கோர்ஸ் நான் வந்துட்டு நிறைய இடத்துல நான் டப் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த இல்லை இது கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர்னு கேட்பாங்க. சரி ஓகே நீங்கள் டப் பண்ணிடுங்க. நான் அது எனக்கு பழகிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதுமே வந்து இன்னொருத்தவங்க தான் எனக்கு டப் பண்ணாங்க. பிகாஸ் சாரு வந்து கொஞ்சம் வாய்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க போல. பட் டைரக்டர் என்னோட வாய்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. பட் ஆனால் பண்ண முடியல, எனக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட்னால பண்ண முடியல. எனக்கு மலையாளம்ல நான் டப் பண்ணேன் இப்போ. அப்படியா? ஆமா. என்ன படம்? சொல்றேன், சீக்கிரமா சொல்றேன். ஸோ எனக்கு மலையாளம் தெரியாது. பட் ஆனால் அந்த மூவி அந்த மாதிரி தான். சென்னை பொண்ணு கேரளாவில் போயிட்டு என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங்க்கு நமக்கு பேமெண்ட் கொடுத்து அவ்வளோ வரவேற்பு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லைக் எனக்கு தெரியவே இல்லை நம்ம வாய்ஸ் அவ்வளோ எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. ஆஃப்டர் த டப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு. யார் உங்களுக்கு அப்படி இல்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 30% பீப்புளுக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். 70% ஹேட்டர் தான் பிகாஸ் ஆஃப் த வாய்ஸ். பட் எனக்கு என் வாய்ஸ் பிடிக்கும். எனக்கு இந்த கீச் குரல் பிடிக்காது. உண்மையை சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் போல்டா இருந்தாதான் நீ யாருங்கிறது உன் வாய்ஸ் சொல்லுங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். உனக்கு ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணணும்னா அந்த போல்ட்னஸ் வேணுங்கிறது நான் யோசிப்பேன். அதுல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை உங்களோட ஓன் வாய்ஸ்ல? ஓகே, குவீன் சீரிஸ் பார்த்திருக்கீங்களா? ஜெயலலிதா மேமோட பயோகிராஃபி. சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரம்யா கிருஷ்ணன் வாய்ஸ்மே கொஞ்சம் போல்டான வாய்ஸ். இந்த கேரக்டர் அவங்க எவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு சீரிஸோ ஆக்சுவலி படையப்பாலே அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி தான் அவங்களும் நான் டப்பிங் பண்ண மாட்டேன் சொல்லி கடைசியில பண்ண வச்சு அவங்களுக்கே பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டினியூ பண்ணதான். ஸோ அதுக்கான ஒரு ஆள் உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு வரணும். ஒரு டைரக்டர் ஷுட் கம் அண்ட் இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும். எனக்கு மாடலிங்ல நான் ஒரு பிராண்டுக்கு இகாமர்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பர் டே வந்து 2000. எனக்கு 30 சேஞ்சஸ் இருக்கும். 30 பிரைடல் சாரீஸ், பிரைடல் லெஹெங்காஸ், அப்படி அவ்வளோ டயரிங்காக இருக்கும். காலையில் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் எனக்கு ஒரு 8 o'clock வரைக்கும் அவ்வளோ டயரிங்காக இருக்கும். 30? ஆமாம், யோசிச்சு பாருங்க. மேக்கப், ஹேர் எல்லாம் பண்ணி அப்படி இருக்கும். அங்கேருந்து அவரோட பிரதர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்தார். நீ ஏன் இங்கே இருக்க? யூ நாட் சப்போஸ் டு பி ஹியர் அப்படின்னாரு. வாட் அப்படின்னு. நீ வா மச்சான், இன்னொரு இடத்துக்கு வா மச்சான்னு சொல்லி கூட்டிட்டு போய் தான் இப்போ எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்றீங்களான்னு தெரியல. அவ்வளோ பேனர்ஸ் என்னோட இருக்கு காரணம் அவர் தான். ஓகே, நான் கண்டிப்பா அவர் பேர் சொல்லணும். முத்துக்குமார் சார், 4 Show Studios முத்துக்குமார். ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ ஃபவுண்ட் மீ. நீ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீ ஃபவுண்ட் மீ. எனக்கு உங்க போல்ட் வாய்ஸ்ல ஒரு சத்தமா ஒரு டைலாக் பேசி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
நீங்க யாருமே இது வரைக்கும் கேட்டதில்லை. இப்போ நீங்க டியூஷன்லாம் எடுத்திருக்கீங்களா, கொஞ்சம் சத்தமா திட்டணும். என்ன ஒரு ஸ்டூடெண்டா எடுத்துட்டு நீங்க ஏதாவது திட்டணும்னா சத்தமா, ஏன்னா இது யாரும் பார்த்திருக்க மாட்டேன், பண்ணிருக்கீங்களா அந்த நான் மாதிரி? அப்படி பண்ணதில்லை. இதுல பண்ணுங்க. எனக்கு வாய்ஸ் மேபி போல்டுங்கிறனால நான் அந்த கத்துறது அந்த மாதிரி பண்ணதே இல்லை. கான்சியஸா கொஞ்சம் ஸ்லோவா இப்போ பேசுவேன். நீங்க கொஞ்சம் ஓப்பனா பேசி காமிக்கலாமே எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு போல்டான ஒரு மிரட்டி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது பயந்துருவாங்க. பரவாயில்ல. எல்லாரும் இன்டர்வியூ பார்க்கணுமா? பரவாயில்ல, பயத்தா என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க வீட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்காங்க தெரியுமா? ஒழுங்கா படிக்கிற. நல்லா இருக்குங்க. நீங்க நிறைய ப்ராஜெக்ட் நடிச்சிருக்கீங்க ஒண்ணா. ஏதாவது ஒரு கோ ஆக்டர் கூட இந்த பேர் அப்படியே உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி ஜஸ்ட் யோசிச்சுட்டு அந்த ப்ராசஸ் பண்ணாம கூட விட்டுருக்கலாம். லைக் அந்த பேர் ரியல் லைஃப்ல இருக்கணும்னா நீங்க அந்த ஆக்டர் கூட இது ஒர்க் அவ்வளவுதான். நமக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் யூ ஷுட் என்டர். செட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு அங்க செட்ல யாரை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், கோ ஆக்டர் கூட சுத்தமா செட் ஆகாம போகலாம், அது எல்லாமே ரெண்டாவது. ஸ்க்ரீன்ல எதுவுமே தெரியக்கூடாது. நடிக்கிறதுக்கு தானே காசு வாங்குறோம். நீங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லவ் இருந்தது, அது பிரேக்கப் ஆச்சு, தென் அதை நான் விட்டனால தான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க லைஃப் எடுத்துருந்தீங்க. இப்போ உங்களுக்கு அதை விட்டனாலன்னு சொல்ல முடியாது. அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கான பிரீதிங் ஸ்பேஸ் கிடைச்சிருந்தா நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இப்போ பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் கமிட் ஆயிருக்கீங்களா? ஒளிச்சு வச்சிரு ஆக்ட்ரஸ்னாலே ஒளிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. ஆமா, நானும் ஒளிச்சே வச்சுக்கிறேன். வச்சிருக்கீங்க அப்போ? இருக்கு, பட் இருக்கலாம். இல்ல இருக்கலாம். ஓகே, நீங்க என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஐ அம் ஆல்வேஸ் லைக் எப்படின்னா பர்சனல் திங்ஸ் பர்சனலா இருக்கணும். ஓகே, சரி. ஜென்ரலா வந்து ஒரு படத்துல வந்து ஒரு படத்தோட ஹீரோ மாதிரி ரியல் லைஃப்லயும் என்னோட ஹஸ்பண்ட் இருக்குன்னா எந்த ஒரு படம் ரெஃபரன்ஸ்? ஐயோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப அஃபெக்ட் ஆவேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல்ல வந்துட்டு ஆகாஷ் வாணி. ஸோ அதனால அவன் வந்து ஒரு 5 வயசு பையனோட மென்டாலிட்டி தான் இருக்கும். நான் காலையில் எந்திரிக்கும் போது எங்க ஆகாஷ் எங்கேன்னு தேடுவேன். ஸோ அந்த லெவல் எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும். நிஜ லைஃப்லயே நீங்க தேடுவேன். ஸோ அந்த லெவல் எனக்கு ஏன்னா எனக்கு ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா ஐம் டோட்டலி இன்டு இட். எனக்கு அது அப்பதான் புரிஞ்சுது. இப்படி இருந்தா ஃபேண்டசி வேர்ல்ட்லயே வாழ்ந்துருவேன். யூ ஆர் நாட் சப்போஸ் டு பீ இன் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சு இந்த கேரக்டர்ல கொஞ்ச நாள் வாழ்வீங்களா? ஆமா, உண்மை அதுதான். எனக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் நம்ம மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம், எல்லாமே நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் வேற யாருனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன், நான் என்னாலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிப்பேன். ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். க்ளோரா லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ரிங் ஸ்டுடியோ. மேபெல், South India's most celebrated women's wear brand.